பாய் வாங்க வந்திருக்கேன். இப்போ நான் வந்து கூட வாங்க வந்திருக்கேன். பேத்திக்கு சீர் கொடுக்குறதுக்கு வாங்க வந்திருக்கேன். இது வந்து எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா, அதாவது 4 தலைமுறையாக இங்கே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஓலைப்பெட்டி வியாபாரம். ஆனால் அந்த தாத்தா காலத்தில் ரொம்ப அந்த வியாபாரங்கள்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துச்சு. மதுரை சுற்றியில் உள்ள ஊரில் இருந்தால் எங்களுக்கு செய்கிறாங்க. மேலூர், கிடாரிப்பட்டி, நைத்தாம்பட்டி, இந்த தென்காசி பக்கம், கமுதிப்பட்டினா நல்லா கலர்லேயே பண்ணியிருப்பாங்க பெட்டி. ஓலையிலேயே நாங்கள் இடியாப்ப தட்டுன்னு ஒரு ஐட்டம் கொடுக்குறோம். அந்த இடியாப்ப பெட்டியில் 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்றவங்க இருக்காங்க. அதே மாதிரி புளியோரை வச்சு ஓலைப்பெட்டியில் வச்சா கிடாது. அதே மாதிரி வெள்ளி ஜாமான்னா எங்கள் ஓலைப்பொருள் இது வச்சுருந்தாங்கன்னா பாலிஷ்லாம் குறையாமல் இருக்கும். பாய் நிறைய ஊரில் வந்துடுது. சீர்காழி, சிதம்பரம், கரூரில் வந்து கையிலாலே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தொழிலாம் இப்போ நினைஞ்சு போச்சு. அந்த பாய் ரொம்ப வருஷமாக கிடந்துச்சு. மஞ்சி பாயின்னு சொல்லுவாங்க. அந்த பாயே இப்போ புழக்கம் இல்லாமல், ஆனால் வேலை செய்கிற காலெலாம் போச்சு. பனை, நார் எல்லாம் ரேட்லாம் கொஞ்சம் கூடிடுச்சு. ஏன்னா பனை பொருள்லாம் கொஞ்சம் அழிச்சிக்கிட்டே வருது இந்த ரியல் எஸ்டேட்டில். மூலப்பொருட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ விதவிதமாக செய்கிறவங்களும் ஆளுகளும் கம்மியாயிட்டாங்க. ஆனால் அவங்க சந்ததியருக்கு அந்த தொழிலை சொல்லிக் கொடுக்கல. வயசுலேருந்து ஆரம்பம். எனக்கு 40 வருஷம் பழக்கம் இருக்குது எனக்கு இந்த கூடை பின்னுறதுல. எந்தெந்த டிசைன் கூடை பின்னாலும் பின்னி தரலாம். விவரம் தெரிஞ்சவங்க, அந்த காலத்து ஆளுங்க வந்து இன்றைக்கி விவரம் தெரிஞ்சவங்க இந்த கூடையில் எடுத்து இதை சாப்பாடு போட்டாலும் அது அழியாத அளவுக்கு வச்சுருப்பாங்க. பொதுவாக வந்து காற்றோட்டம் கிடைக்கும் இந்த மூங்கிலில். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்து பிளாஸ்டிக்கில் இறங்குனால எங்களுக்கு மூங்கில் கூடைகளுக்கு ஜாஸ்தி விநியோகம் கிடையாது. 2வது, எந்தெந்த மாடல் மூங்கிலில் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்க எங்களுக்கு ஆர்வம் இருக்குது, செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஆதரவுக்கு ஆள் கிடையாது. என்னதான் நாகரிகம் வளர்ந்தாலும் இந்த ஓலைப்பாய்ங்கிறது வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கிறதுனால இந்த பொருளை நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுற்றுச்சூழலுக்கு இது கேடு விளைவிக்காது.